கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது கும்பராசி. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனிதான் அதிபர். பொதுவா இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நேர்மையா உண்மையா, சனி அதிபர்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நேர்மை உண்மையை எதிர்பார்க்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புதுசா ஒரு அப்டேட் நிறைய டீச்சர்ஸா இருக்கட்டும், நிறைய டாக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன புதிய நுட்பங்கள் வருதோ அத்தனையும் அழகா அப்டேட் பண்ணிக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப லேசியாவும் இருப்பாங்க, சில நேரங்கள் ஓவர் ஆக்டிவாவும் இருப்பாங்க. இதுல என்னன்னா சனி அதிபன் பஞ்சுவாலிட்டியா சில விஷயங்களை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். கால்குலேட்டிவ்னா பாத்துக்கோங்களேன், எல்லாத்தையும் கணக்கு போடுறதுலையும் வல்லமைங்க அப்படின்னு செலவு செய்யறதும் சரி, தன்னுடைய சந்தோஷத்துக்காக நிறைய வந்து மெனக்கிடக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு ரொம்ப அலாதியா இருக்கும். கும்பராசினியர்கள் தான். இந்த கும்பராசினியர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது கும்பராசி. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனிதான் அதிபர். பொதுவா இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நேர்மையா உண்மையா, சனி அதிபர்னாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நேர்மை உண்மையை எதிர்பார்க்கலாம். எங்கன்னா இவங்களுக்கு தெரியுதுன்னே தெரியலப்பா, ஏதாவது ஒண்ணு யோசிச்சா கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தன்மையில உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கும். நடக்க போற விஷயங்களும் நிறைய பேருக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு தன்மை. ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ற தன்மையில அவங்ககிட்ட நிறைய யூனிக்கா இருக்கும். பொதுவா வந்து கும்பம்னா என்னங்க, கலசம் இல்லையா. கலசம் வந்து ரொம்ப தனித்துவம் இல்லையா. அது மாதிரிதான் உங்களோட மனசும் வந்து புரியாத புதிர், கணிக்க முடியாத கணிதம். நிறைய இடங்கள் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையிலே கும்பராசிக்காரங்க அப்படிதான் ரொம்ப 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 டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. கால்குலேட்டிவ் மைண்டடா இருப்பாங்க. எப்பயுமே வந்து அவங்களுக்கு அதாவது தனக்கு போகுதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தான தர்மம்ங்கிறத வந்து தேடி தேடி உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்களேன், இந்த சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹெல்பிங் மைண்டடா இவங்க இல்லைன்னா கூட அந்த ஹெல்ப்புக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை எங்ககிட்ட இருக்கு. பொதுவா வந்து சனி அதிபன் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய நிலைகள் எடுத்துட்டோம்னா, பழைய விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்கள் நிறைய வந்து இது ஏன் நடந்துச்சு, இந்த நிலை என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு அந்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அப்டேட்டிங், காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிறது, மாத்திக்கிறது, இந்த விஷயங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இப்போ முதல்லாம் வந்து லேப்டாப்பே இல்ல, இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு புதுசா ஒரு அப்டேட், இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸா இருக்கட்டும், நிறைய டாக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன புதிய நுட்பங்கள் வருதோ அத்தனையும் அழகா அப்டேட் பண்ணிக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான கேரக்டர் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து பாசம் அப்படிங்கிறது, அன்பு பாசத்துக்காக மட்டும்தான் இவங்க அடி பண்ணுவாங்க. ஒரே விஷயம் என்னன்னா, கோவப்பட்டாங்கன்னா இவங்க என்ன பிரச்சனை இவங்களுக்கே தெரியாது, பசி பொறுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அந்த பசி வந்துட்டா நானா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற தன்மை இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப லேசியாவும் இருப்பாங்க, சில நேரங்கள்ல ஓவர் ஆக்டிவாவும் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் இதுல என்னன்னா சனி அதிபன் பஞ்சுவாலிட்டியா சில விஷயங்களை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். கால்குலேட்டிவ்னா பாத்துக்கோங்களேன், எல்லாத்தையும் கணக்கு போடுறதுலையும் வல்லமைங்க அப்படின்னு செலவு செய்யறதுலையும் சரி, பட் அதே மாதிரி தன்னுடைய சந்தோஷத்துக்காக நிறைய வந்து மெனக்கிடக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு ரொம்ப அலாதியா இருக்கும். இப்ப கும்பராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா, தனக்கு வரப்போற கணவரா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய கணவரா இருக்கட்டும், அவங்க கிட்ட இப்படி ஒரு குணம் இருந்தா அது நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் இடமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வீடா வரும். இங்க சனி, அங்க சூரியன் எப்படி இருப்பாங்க பாருங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நம்ம வந்து எல்லாமே வரவங்க வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது. எங்க வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க, செய்யக்கூடாதான் எங்க வீட்டுல அப்படிதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒய்ஃப் வந்து ஒரு பெண் இருக்கான்னா ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாரு, ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு ஆளா இருப்பாங்க. அதே சமயத்துல என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் சில விஷயங்களை இந்த பெண் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்கன்னா அதை வந்து அவங்க கிட்ட உடனே அப்டேட் பண்ணிட முடியாது. இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறமா இருக்கும். சோ எனக்கு வந்து நான் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். பட் ஆனா காலம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய மாத்தி விட்டுருச்சு. பட் ஆனா உண்மையிலே எனக்கு என் வீட்டுல ரொம்ப லேசியா இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கேன். ஓகே, எனக்கே தெரியாம எனக்குள்ள இருக்க திறமையை வந்து எடுத்துட்டு வந்த ஒரு மனுஷனாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை மட்டும் கும்பராசி ஆணா இருக்கட்டும் பெண்ணா பார்த்துப்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம். சோ நிறைய பேர் திருமண வாழ்க்கைங்கிறது தாமதமா பண்றது ரொம்ப, ஏன்னா சனினாலே வந்து தாமதப்படுத்தும். ஸோ இவங்க வந்து கரெக்டான பார்ட்னர் மட்டும் சூஸ் பண்றாங்க, லைஃப் சூப்பர். இல்லை அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்ப்புல குறைச்சிக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு அந்த ஒரு அலாமெண்ட் இருக்குல்ல, அதை மாத்திக்கணும். சனியை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு வாழக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருப்பார். எப்பவுமே கரெக்டான ஆள் இல்லையா.
இந்த கரெக்டான ஆள் இருக்க போது இவங்க கிட்ட ஆப்போசிட்டா அந்த 7ஆம் இடம் இருக்கும் சூரியனோட வீடு. ஸோ அதிகாரம் பண்ணா வேலைக்கு ஆகாது, ஆணவம் பண்ணக்கூடாது. நீ எந்த கொடுக்கறதா இருந்தாலும் சரி, என்னை திட்டதா இருந்தா கூட சரி, தன்மையா திட்டு, நான் வாங்கிக்கிறேன், நான் என்னை மாத்திப்பேன். ஆனா நீ ஆணவத்தோடயோ திமிரோடையோ தலகணத்தோடயோ என்கிட்ட பேசாது, எனக்கு அது பிடிக்காது. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து தன்கிட்ட வந்து தலகணமாவோ ஏதோ பேசக்கூடாது, தன்மையா சொன்னா எதனால நான் கேட்டுப்பேன்ற ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வேலையை வந்து பண்ணக்கூடாது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே, சூப்பர். இதே இந்த கும்பராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்க அப்படின்னா தனக்கு வரப்போறக்கூடிய மனைவி கிட்டயோ இல்ல தன் மனைவி கிட்டயோ என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த சனின்றதுனாலே வந்துட்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமும் சூரியனோட வீடு. சோ அரட்டி ஆள்றது கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அதுதான். ரொம்ப ரொம்ப இவங்க ரொம்ப சென்சிட்டிவ், சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப தன்மையா இருப்பாங்க. சோ அந்த தன்மைக்கான மாதிரியே நம்மள கூட இருக்கவங்க எதிர்பார்க்க தப்பு இல்லை இல்லையா? இன்னொருத்தவங்க அமைதியா இருந்தா ஒருத்தவங்க வாயடியா தான் இருப்பாங்க, சரியா? இப்ப இவங்க ரொம்ப சென்சிட்டிவா அமைதியா இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆவாங்க. ஸோ இந்த எமோஷனல் அப்படிங்கிறது புரிஞ்சக்கூடிய மனைவி இருக்கணும். அதையும் வந்து அந்த எமோஷனலை வந்து டாமினேட் பண்ற மாதிரி நம்ம மனைவி அமையக்கூடாது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் அதுதான். ஏன்னா 7ஆம் இடம்ன்றப்ப களத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப சூரியனுடைய வீடா இருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் அதிகார தோரணையில இவங்களுடைய வாய்ஸ் வந்து அவங்களை அடக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நான் தான் ராஜா, நீயா நானா அப்படின்னு. சூரியனா இங்க சனியா அப்படின்றப்போ அங்கதான் விஷயமே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் மட்டும் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பழமைவாதி. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கான விஷயங்களும் பார்த்து பண்ணுவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. பட் அதை புரிஞ்சக்கூடிய ஒரு மதிப்பு இருக்கு. இல்லப்பா, என் வீட்டுக்காரர் வந்து எல்லாமே பண்ணுவாரு, அவர் மனசளவுல வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப சென்சிட்டிவ் தான், எனக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட என்னன்னா அவர் கத்துனா பிடிக்காது, கோவப்பட்டா பிடிக்காது, எந்த ஒரு அவங்க குடும்பத்தை பத்தி இப்பெல்லாம் பேசினா அவருக்கு பிடிக்காது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவ்வளவுதான். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், என்னை ஒவ்வொன்றும் ராணி மாதிரி தாங்குறாரு. இது இந்த யாருக்கிட்டையாவது வெளியில பேசும்போது ஒய்ஃபை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்காருன்றத வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பாரு. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கும்பராசியில ஒரு பர்சன் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பலம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பலமா இருக்குமா? இந்த விஷயம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களுக்கு வந்து அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கறத மட்டும் இவங்க கடைபிடிச்சாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுவாங்க. ஏன்னா புதன் நீச்சல் 2ஆம் இடத்துல என்ன பேசணும்னு இவங்களுக்கே தெரியாது. அதனாலயே வந்து தன்னாலேயே தனக்கே பிரச்சனைன்னு வாங்க இல்லையா? தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்களுடைய வார்த்தைகளாலேயும் இவங்க கெட்டு போறதுக்கான நிலை இருக்கும். எல்லாரும் மத்தியிலும் கெட்டவங்கன்னு பேச சமைச்சோம். ஸோ அதனால அதுதான் அவங்களுடைய பலவீனம். பலம்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, நிறைய தைரியமான விஷயங்கள், அதாவது தைரியம்ன்றதை விட இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையான விஷயங்களை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் அமைகிறாங்க, இல்லை நமக்கு வந்து முன்னோடியா யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளை நம்பணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் பொதுவா சொல்வேன், கும்பராசி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எப்பவுமே நெகட்டிவா மட்டும் ஓவர் திங்க் பண்ணாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் 1000 விஷயம் இருக்கும், ஆனா நெகட்டிவா மட்டும் தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதை தூக்கி தூரம் எத்தனை பேருக்கு கேளுங்களேன், எப்பவுமே எனக்கு இல்லைங்க நான் யோசிக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் என் முன்னாடி நிக்குது. அதனாலதான் என்னால முடிவெடுக்கவே முடியாம நான் தடுமாறுறேன். எனக்கு அந்த நல்ல பாதையை விட 1000 நல்ல பாதைகள் கிடைச்சாலும் 10,000 கெட்ட பாதையினுடைய வழிமுறைகள் மட்டும் தான் எனக்கு முன்னாடி வருது. அதனாலேயே நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் தாட்ஸ்னால நிறைய ஆட்கொள்ளப்படுது. அதுதான் அவங்களோட பலவீனம். நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாத்தினா சூப்பர் ஆயிடும். எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்ந்தே ஆகலாம். சூப்பர். கும்பம் வந்து நெகட்டிவான விஷயங்களை ஓரம் கட்டிட்டாலே என்ன போல் வாழ்க்கை கிடைச்சிரும்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம். இப்போ கும்பராசி என்பர்கள் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு மேம், எனக்கு வந்து கவலையா இருக்கு மேம், இல்லை என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இப்போ வாழ்நாள் முழுவதுமே இந்த கடவுள் வழிபாடு நீங்க எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது, வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்குமே, எந்த கடவுள் வழிபாடு? நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வம், அதாவது உக்ர தெய்வ வழிபாடு. காளி, பிரத்யங்கிரா, அதே மாதிரி வாராகி, இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கும் போது உங்களோட வாழ்க்கையில ரொம்ப மாற்றங்கள் முன்னேற்றம் டெஃபினட்டா வந்துட்டே. ஓகே, சூப்பர். கும்பராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி.